நம்முடைய வேதனைகள், மனுஷர்கள் நம்மை உதாசீனப்படுத்தலாம், ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிடுகிறதில்லை. கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிடுகிறதில்லை. ஓ ஹல்லேலூயா, நீ நல்லவர். நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நம்மை நடத்துவார். ஒருபோது நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை வரும். உங்க வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். எதை இழந்தீர்களோ, எதை பிசாசு உங்களை விட்டு எடுத்து போட்டானோ, அவன் திருடினவைகளை கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் தருகிறார். God is making a restoration. கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதங்களை திடப்படுத்துகிறார். உங்க இருதயம் கலங்குவதில்லை. உங்க இருதயங்கள் கலங்குவதில்லை. கண்களை மூடி வலது அப்படியே கரங்களை, 2 கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரேன்னு கூப்பிடுங்க பாப்போம். என் தேவைகளை சந்திக்கிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர். 100 வருஷம் கழிச்சு பிறந்த ஈசாக்கு ஆண்டவர் அந்த மலையிலே அவனை பலியிட சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு மன போராட்டம் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன்தான். அவனுக்கு தெரியும், 100வது வயதுல என் சரீரம் செத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். சாம்பல்ல இருந்து கூட இந்த குழந்தையை அவர் தர முடியும், இல்ல வேற ஒரு குழந்தையை கர்த்தர் எனக்கு தருவார். ஆனா வாக்குத்தத்தத்தின் பிள்ளைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை வளர்த்திருக்கிறான். அதை பலியிட போகிறான். எவ்வளவு பெரிய மன அழுத்தம். அவனுக்குள்ள எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததோ நமக்கு தெரியாது. அவனே ஒண்ணு சொல்றான், வேலைக்காரங்களை நிறுத்திட்டு நானும் என் பிள்ளையும் போய் பலியை செலுத்திட்டு நாங்க இங்க திரும்பி வருவோம்னு சொல்றான். ஹல்லேலூயா. நானும் என் பிள்ளையும் போய் பலி செலுத்திட்டு நாங்க திரும்ப வருவோம்னு சொல்றான். பலி செலுத்த போறதே தன் பிள்ளையதான். பலி செலுத்த போறதே தன்னுடைய பிள்ளையதான். ஆனா அவனுடைய வார்த்தையை பாருங்க. அவன் நம்பிக்கை என்ன தெரியுமா? என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் என்னை அவமானப்படுத்த மாட்டார். என் ஆசீர்வாதங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் யெகோவா ஈரேன்னு சொல்ல விரும்புறீங்க? யெகோவா ஈரே, இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். எல்லாரும் சத்தமாய், இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீர். இந்த ஊழியத்தப்பா இதுவரை நடத்தினீ,
இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி என் தந்தை நீ, தந்தையே என் தந்தை நீ அப்பா, என் தெய்வம் நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. நீங்க மாத்திர போதும்னு சொல்றவங்க, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. ஒரு விசை கூட சொல்லுவா, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை பாதுகாத்தீர். எல்லா நாவுகளும் பாடட்டும். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். 400 வருஷ அடிமைத்தனம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். மோசே என்னும் ஒரு ரட்சகனை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். என் சத்தம், என் கண்ணீர், என் அழுக யாருமே கேட்கல நினைக்கிறீங்களா? உங்க கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிற கர்த்தர் உங்க கண்ணீருக்கு பதில தருவார். தனிமையில உங்க அழுகையின் சத்தங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பவுலை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஓ, எந்தன் தேவைகளை அறிந்து விண் வாசல்களை திறந்து எந்தன் தேவைகளை அறிந்து விண் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த
எந்தன் இயேசு நல்லவர். எல்லா நாவுகளும் எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த அந்த இயேசு நல்லவரே. இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை பாதுகாத்தே. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். நன்றியோடு நான் துதி பாடுவேன். எந்தன் இயேசு ஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நான் நன்றியோடு நான் துதி பாடுவேன். எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் நன்றி கூறுவேன். ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் நமக்கு செய்யணும்னு நம்ம நினைச்ச நன்மைகள், அவன் எல்லாம் தேவ சமூகத்தில் நன்றின்னு சொல்லுங்க. உங்க வேதனைகளுக்கு நன்றின்னு சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளுக்கு நன்றின்னு சொல்லுங்கப்பா. எல்லாவற்றின் மேலும் நீர் ஆளுகை செய்கிறபடினால, எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கு நடுவிலே நீர் எங்களை நடத்துகிறபடினால், உம்முடைய கோலோ உம்முடைய தடியோ எங்களை தேற்றுகிறபடினால், ஆண்டவரே மனிதர்கள் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது கூட, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா தேவ சமூகத்துல அபிஷேகத்தை பெற்றவங்க ஆவியில நிறைந்து அந்நிய வார்த்தைகளை பேசி பரலோக மகிமாய், ஒரு பரலோக மகிமாய் பிளவுபட்ட நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் இந்த காலை வேளையில நம்மை நிரப்புவதாக, நம்மை நிரப்புவதாக, நம்மை நிரப்புவதாக. தடைகள் எல்லா பார்வோனின் கட்டுகள், பார்வோனின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக, 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 உடைக்கப்படுவதாக. எல்லா ஆமானின் திட்டங்கள், எல்லா ஆமானின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நிர்மூலமாகட்டும். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர்.